பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நாளுடைய காலை மன்னாவுக்காக எரேமியா 33 அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். எரேமியா 33 அதிகாரத்தில் 3 வசனம் நம் எல்லாருக்கும் அறிமுகமான, நம் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வசனத்தை வேதாகமத்தின் ஆண்டவருடைய தொலைபேசி எண் என்று கூட நாம் சொல்லுவோம். கூப்பிட்டால் உடனே உத்தரவு கொடுக்கிறவர். எத்தனை பேர் கூப்பிட்டாலும் என்கேஜ்டு என்று சொல்லப்படுவது கிடையாது, பிஸி என்று சொல்லப்படுவது கிடையாது, அல்லது வேறொருவரோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுவது கிடையாது. எப்பொழுது கூப்பிட்டாலும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர் என்று நாம் பிரசங்கித்திருக்கிறோம். ஆனால் இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் தியானிக்கும் பொழுது அதிலே கூப்பிட்டால் தேவன் 8 காரியங்களை செய்கிறார் என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்ம அவரை கூப்பிட்டால் தேவன் நமக்கு செய்கிற 8 காரியங்கள். அதற்கு முன்பதாக 1 வசனத்தை பார்த்தால், எரேமியா இன்னும் காவல் சாலையின் முற்றத்தில் அடைபட்டிருக்கையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காவற் சாலையின், அதாவது சிறைச்சாலையின் முற்றத்தில் இன்னும் அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தர் அவருக்கு இவ்வாறு வார்த்தை கொடுக்கிறார். காவல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட, உன் வாழ்க்கை சிறைச்சாலையை போல இருந்தாலும் கூட, கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருகிறதான தேவன் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறதான ஒரு உண்மை. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு பரிதாபமான நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், அங்கே தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக, நீங்கள் கூப்பிட்டால் அவர் என்ன செய்வாராம்? நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் எதிர்காலத்துக்குரிய திட்டங்களையும், நீங்கள் எதிர்காலத்துக்குரிய உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்குரிய பிளான்களையும் அவர் அறிவித்து, இப்படி செய், இதை நீ செய், இப்படி நீ செய் என்று நீங்கள் யோசிக்காத புதிய காரியங்களை எல்லாம் உங்களுக்கு செய்வார். 2வதாக 6 வசனத்தை வாசித்து பார்த்தால், நான் அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எப்பேற்பட்ட நோயில் இருந்தாலும், நீங்கள் வியாதியாக இருந்தாலும், தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து சௌக்கியம் வரப்பண்ணி உங்களை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். 3வதாக பார்ப்போமேயானால் 7 வசனத்தில், நான் அவர்களை கட்டவிழ்ப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் முன்பு இருந்தது போல மறுபடியும் உங்களை நான் கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் ரீபில்டு பண்ணுவேன். நீங்கள் எதை இழந்திருந்தாலும், நீங்கள் எதை இழக்க ஒப்பு கொடுத்திருந்தாலும், நீங்கள் பழைய முன்பு, நான் ஒரு 10 வருடத்திற்கு முன்பு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தேன், இப்பொழுதோ நான் இப்படி ஆகிவிட்டேனே என்று இருந்தாலும் மறுபடியும் அந்த நிலைக்கு உங்களை கொண்டு வந்து, மீண்டும் அந்த சமாதானம், மீண்டும் அந்த ஆரோக்கியம், மீண்டும் அந்த மகிழ்ச்சி, மீண்டும் அந்த செழிப்பை உங்களுக்கு தந்து உங்களை கட்டுவிக்கிறவராக இருக்கிறார். 4வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை மன்னிக்கலைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் அக்கிரமங்களை, எனக்கு விரோதமாய் பண்ணின துரோகங்களை கூட நான் என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். மனுஷர்கள் மன்னிக்க மாட்டார்கள், சொல்லுவார்கள் மன்னித்து விட்டேன் ஆனால் மறக்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் மன்னித்தால் நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுகிற தேவனாக அவர் இருக்கிறாராம். அப்போ நம்மை மன்னிக்கிற தேவன் என்று 4வது பார்த்தோம். 5வது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் 5வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிறையிருப்பை திருப்புகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமைத்தனங்கள், நுகங்கள், எதிலெல்லாம் சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்களோ அங்கிருந்து உங்களை திருப்பி உங்களை விடுதலையாக்கி பழைய நிலையிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். சிறையிருப்பு, அடிமைத்தனங்கள், கிளச்சஸ்ல இருந்து, என்னென்ன கிளச்சஸ்ல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ உங்களை விடுதலையாக்குகிறதான தேவன் என்று சொல்லப்பட்ட. 6வதாக 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இதுவரை என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த நல்ல வார்த்தைகளை கர்த்தர் என்ன செய்வாரா? நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார்.
எப்பொழுது அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது. 7வதாக நான் வாசிப்போமே ஆனால் 22ஆம் அதிகாரத்தில் வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். குறிப்பாக யாரை? எனக்கு ஊழியம் செய்கிறவர்களை, லேவியர்களை. ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு ஊழியம் செய்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன். நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியங்கள், நீங்கள் ஆண்டவருக்காக விதைக்கிற விதைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணி பெருக பண்ணுவாராம் என்று 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 8வதாக கடைசியாக 26ஆம் வசனத்திலே வாசிப்போமே ஆனால், நான் அவர்களுக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். என் மனதுருக்கத்தை அவர்களுக்கு நான் காட்டி அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் நமக்கு இந்த அதிகாரத்தில் 8 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். பல நேரங்களில் நம்முடைய வேலை அலுவல்கள் நிமித்தமாக கர்த்தரை நோக்கி கூப்பிட மறந்து விடுகிறோமே. இனிமேல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த 8 ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். பெரிய காரியங்களை அறிவிக்கிறார். 2வது உங்களை குணமாக்குகிறார். 3வது உங்களை மறுபடியும் கட்டுவிக்கிறார். 4வது உங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறார். 5வது உங்கள் சிறையிருப்பை திருப்புகிறார். 6வது நல் வார்த்தையை நிறைவேற்றுகிறார். 7வது உங்களை வர்த்திக்க பண்ணுகிறார். 8வது உங்களுக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் எங்களை மாற்றும். எந்த சூழ்நிலை மேலும் உம்மை கூப்பிட தவறிவிடாதபடி, மறந்து விடாதபடி உம்மை கூப்பிட்டு இந்த 8 ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த நாள் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய சமாதானம் எங்களோடு தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.